நாளை தினம் நடைபெறுகிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற காழ்ப்புணர்ச்சியோடும் கெட்ட எண்ணத்தோடும் நேற்றைய தினம் அவர் ஆற்றிய கண்டன உரையை தாங்கிக் கொள்ள முடியாமல், ஜீரணிக்க முடியாமல், அதற்கு பதில் சொல்லுகிற ஆற்றல் கடுகளவும் இல்லாத இந்த அரசு அவரை கைது செய்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை வலுவான சட்டத்துறை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு உடனடியாக நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் செய்த தவறை அவர்கள் பயந்து கொண்டு, காரணம் இன்று காலை நீதியரசர் 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டிருந்த நேரத்திலும் அதை கணக்கில் கொள்ளாமல் சர்வாதிகார போக்கோடு, திமிர் போக்கோடு காவல்துறையினர் அவரை கைது செய்தது. அந்த நடவடிக்கை குறித்து நீதிமன்றம் கோபத்துக்கு ஆளாயிருக்கிறது என்பதை உணர்ந்து இன்றைக்கு அவர்களாக முன் வந்து விசாரணைக்குத்தான் நாங்கள் அழைத்து செல்ல போகிறோம் என்பது இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒருவரை விசாரிப்பதற்காக இவ்வளவு போலீஸை குவிப்ப வேண்டிய அவசியம்தானா? நீங்கள்லாம் வந்து மீடியா பீப்புள், உங்களுக்கெல்லாம் தெரியும் எத்தனையோ பேர் விசாரணை நடந்திருக்கு. எந்த விசாரணைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டா வரப்போகிறாங்க. விசாரணை நடக்கும்போது எதுக்காக இவ்வளோ போலீஸ்க்காக குவிக்கப்பட்டது? எதற்காக தஞ்சாவூர் கொண்டு போய் அவர் விசாரிக்க வேண்டும்? விசாரிக்கிற அதிகாரி இங்கே வந்து விசாரிச்சுட்டு போகலாம்ல. ஆக அவர் ஏதோ ஒரு சதி திட்டம் தீட்டினார்கள், ஆனால் அது நிறைவேறவில்லை. அவருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது. நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டி உதயநிதியை இன்று இரவுக்குள் விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. இது திமுகவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி.